வணக்கம் மாணவர்களே. நாம் இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வகுப்பு 12 தமிழ் 2ஆம் திருப்புதல் தேர்வு 2024 விருதுநகர் மாவட்டம். இந்த வினாத்தாளில் நம்ம 1லிருந்து 30 வரை உள்ள கேள்விக்கான பதிலை நாம் ஏற்கனவே படிச்சிட்டோம், அப்படி தானே? இனி இந்த காணொலியில் 31வது கேள்வியிலிருந்து பதில்களை படிக்கலாம் வாங்க. பகுதி 3 பிரிவு 1 எவையேனும் இரண்டனுக்கு மட்டும் விடை தருக. 31 ஏங்கலின் நீர் ஞாலத்து இருளகற்றும் இடஞ்சுற்றி பொருள் விளக்குக. சரி, படிக்கலாமா? அதாவது தண்டி அலங்காரம் அப்படிங்கிற நூலை எழுதின ஆசிரியர் யார் அப்படின்னா தண்டி. சரியா? இவர் கதிரவனுக்கு ஒப்பாகவும் அதற்கு மேலாகவும் தமிழை போற்றக்கூடிய பாடல் தான் ஏங்கலின் நீர் ஞாலத்து இருளகற்றும் அப்படிங்கிற வரி அதில் இடம்பெற்றிருக்கு. அதாவது கடல் என்ன செய்யும்? எப்போதும் ஒரு ஒலி எழுப்பிக்கிட்டே இருக்கும், அப்படி தானே? அப்போது அந்த ஒலி எழுப்பிக்கிட்டு இருக்க கடலோட புற இருளை அகற்றுவது எது அப்படின்னு சொன்னால் கதிரவன். அதே மாதிரி மக்களுடைய அறியாமை அப்படிங்கிற இருளை போக்குவது எது அப்படின்னு சொன்னால் தமிழ். சரியா? அப்போது கடலோட இருளை போக்குவது கதிரவன், மக்களுடைய அறியாமை அப்படிங்கிற இருளை போக்குவது தமிழ் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா தண்டி அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. சரி, புரிஞ்சிருச்சா? அடுத்து போகலாமா? 32 வாயிலேயே என தொடங்கும் ஔவையாரினுடைய புறநானூற்று பாடல் பாடான் திணைக்கு உரியது என்பதை நிறுவுக. ஃபஸ்ட்டு திணை விளக்கம் படிச்சிடலாமா? பாடான் திணைனா என்னம்மா? என்னது? ஒரு ஆண்மகனோட புகழ், வலிமை, கொடை, அருள், கல்வி, ஒழுக்கம், இந்த மாதிரி நல்ல இயல்புகளை சிறப்பித்து சொல்கிறது தான் என்னது? பாடான் திணை. சரியா? இதில் சான்று விளக்கம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஔவையார் அவங்களுடைய புறநானூற்று பாடலில் பரிசிலருக்கு அடையா வாயிலேயே என்ற வரி இடம்பெற்றிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அதியமான் உங்களுக்கு தெரியுங்களா? அவங்க தன்னை நாடி வர்றவங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்களாம், பரிசு எல்லாருக்குமே வாரி என்ன செய்வாங்களாம், கொடுப்பாங்களாம். வாயிலே அடைக்காத, வாயில்னா என்னம்மா? கதவை என்ன செய்ய மாட்டாங்களாம், ஒருபோதும் அடைக்கவே மாட்டாங்களாம். அதே மாதிரி தன்னை நாடி வரக்கூடிய புலவர்கள் அனைவருக்கும் வாரி வழங்கக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவங்கள் யாராம்? அதியமான். அப்படி ஒரு குணம் படைத்தவர் தான் யார்? அதியமான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கொடைத்தன்மையை சொல்கிறாங்க. சரியா? அடுத்து போகலாமா? 33 கொடை வழங்குதலில் நீங்கள் பின்பற்ற விரும்பினவற்றை எழுதுக. அதாவது கொடை அப்படிங்கிறது மடமை அப்படிங்கிற குணங்களில் ஒன்று. மடம் அப்படிங்கிறது அறியாமை அப்படிங்கிற பொருளில் வரும். அதாவது இப்போ ஒருத்தங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு பொருள் கொடுக்குறோம், அப்படி தானே? அப்போ நம்ம மனசுக்குள்ளே என்ன செய்வோம்? இதை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படியே நினச்சிட்டு இருப்போமா? இல்லை, நமக்கு என்ன தோணுதோ அந்த ஸ்பாட்டில் அதைத்தான் நம்ம என்ன செய்வோம்? கொடுப்போம், அப்படி தானே? அதுதான் என்னதுன்னா கொடை. அதே மாதிரி நாம் அதை யோசிக்காமல் இது சரியா தவறா அப்படின்னு கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம், யோசிக்காமல் நம்ம கொடுக்கறது தான் என்னென்னா கொடை. சரியா? புரிஞ்சிருச்சா? அடுத்து போகலாமா? 34 ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகையோர் உறவு வேண்டுமென கேட்கிறார். அதாவது உத்தமருடைய உறவாம். அதாவது இப்போ நம்ம மனசில் இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கோம், அப்படி தானே? நினச்சிக்கிட்டே இருக்கிறோம்னா அப்படி ஒரு உத்தமருடைய உறவு தான் தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ராமலிங்க அடிகள் கேட்குறாங்க. இன்னொன்று வஞ்சகர் உறவு. அதாவது உள்ளத்தில் ஒன்றை வச்சுட்டு புறத்தில் ஒன்று பேசுவாங்களா, அப்படிப்பட்ட உறவு தனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இறைவனிடம் என்ன செய்கிறாங்க? ராமலிங்க அடிகள் வேண்டுறாங்க. சரி, இப்போ இந்த 4 கேள்வியும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, மீண்டும் நான் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன்.